எங்ககிட்டயும் எல்லா ஆதாரங்களும் இருக்கு. நாங்களும் பேசுவோம். திமுக என்ன செய்தது நாங்களும் குறை சொல்ல முடியும். உங்கள் சத்யாவில் இப்பொழுது ஆடி அதிரடி தள்ளுபடி. பிளம்பர் கார்பெண்டருக்கெல்லாம் நிறைய தேவை இருக்கு, அந்த தொழிலெல்லாம் கத்துக்கலாமேன்னு சொன்னாரு. அவர் ஏற்கனவே இருந்த RSS கொள்கை பாணியில குலக்கல்விக்கு ஆதரவா பேசி இருக்கிறாரு. அதுக்கு சமூக வலைதளங்களில் கடும் எதிர்ப்பு கிளம்பிருச்சு. இருங்க மாண்பு உறுப்பினர் நீங்கள் தீர்மானத்தை இருங்க சொல்லி முடிச்சிடறேன். உங்களுக்கு வாய்ப்பு தர போகிறேன். தீர்மானத்தை ஆதரித்து பேசுகிற போது அதை ஒட்டிய கருத்துக்கள் சொல்லிக்கொண்டே வந்து நான் அமைதியாக இருந்தேன். இப்போ அதை தாண்டி இப்படிப்பட்ட விமர்சனங்களை நீங்கள் கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். ஏன்னா அப்போ பதில் சொல்லாவிட்டால் அப்புறம் கடைசியிலே சொல்லுங்கள் என்று அப்போ நீங்கள் சொன்னபடி நேரலில் ஓடிக்கொண்டே இருக்கிறது. அப்போ எப்போ நீக்குவீர்கள் என்று கேட்கின்றீர்கள். அருள் கூர்ந்து தீர்மானத்தை ஆதரிக்கிற அந்த செய்தியை மட்டும் பேசி நீங்கள் முடிப்பது தான் பொருத்தமாக இருக்கும். இப்போ சொன்னதுக்கு அவங்க கண்டிப்பாக பதில் சொல்லவில்லை, நான் நீக்கி விடுவேன். பதில் சொல்லுங்கள். இந்த தீர்மானத்தை ஒட்டி தேவையில்லாத விஷயங்களை பேச மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே. ஏனென்றால் தேவையில்லாத மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, இந்த தீர்மானத்தில் அரசியல் தேவையில்லை, ஒருமனதாக நிறைவேற்றும். இது மாணவர்களுடைய எதிர்கால பிரச்சனை. தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் தேர்தலுக்கு முன்பே ஏன் அரசியல் வருவதற்கு தங்கை அனிதாவுடைய மரணத்தில் பங்கேற்றவர். அதிலேயே அவரோட நிலைப்பாடு தெளிவாக இருக்கு. இதோட ஒரு 7-8 அறிக்கையை எங்களுடைய தமிழக வெற்றி கழக தலைவராக இருந்து முதலமைச்சராக இருந்து எல்லா விதத்திலையும் தன்னுடைய அறிக்கையை கொடுத்திருக்கிறாரு, தன்னுடைய பதிவை செய்திருக்கிறாரு. இந்த நீட் தீர்மானங்கிறது அரசியலுக்கு அப்பாற்பட்டு நாங்களும் குறை சொல்ல முடியும். அதனால திமுக என்ன செய்தது, ஒன்றிய அரசியல் மத்திய அமைச்சராக இருக்கும்போது என்ன செய்தது, அதுக்குள்ளே போக விரும்பலை. இங்கே அரசியல் பேச வேண்டாம், பழைய வரலாறை பற்றி பேச வேண்டாம். எல்லா உறுப்பினர்களும் தமிழகம் முதற்கொண்டு இங்கே இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் பிஜேபியை தவிர எல்லோரும் ஒரே நிலைப்பாடில் இருக்கிறோம். இந்த இடத்துல அரசியல் பேசாமல் இந்த தீர்மானத்தை திமுக வழிமொழிந்து ஒருமனதாக தீர்மானத்தை நிறைவேற்ற நினைக்கிறோம். இதற்கு மேல அரசியல் பேசினாங்கன்னா எங்ககிட்டயும் எல்லா ஆதாரங்களும் இருக்கு, நாங்களும் பேசுவோம். நான் என்ன சொல்றேன் பாருங்க, மாண்புமிகு பொதுப்பணித்துறை அமைச்சர் அவர்கள் சொல்கிற கருத்து ஏற்புடையதாக இருக்கும். ஆனால் எல்லா ஆதாரங்களும் திரும்ப விவாதங்கள் வளர்ந்து வரலாறு திரும்ப பார்க்க வேண்டியது இருக்கும். அருள் கூர்ந்து பேசுகின்ற உறுப்பினர் இப்போது சுருக்கமாக இதை ஆதரிக்கக்கூடிய கருத்துக்களை மட்டும் பேசி முடிக்குமாறு நான் கேட்டுக்கொள்கிறேன். முக்கியமானதான் தலைவரை பேசுகிறேன். வரலாற்றில் நாங்கள் இருக்கிறோம், அதனால நாங்கள் பேசுகிறோம். வரலாற்றில் இல்லாதவங்க எப்படி பேசுவாங்க? ஒரு குழந்தை இப்போ நேரடியாக இப்படி நீங்கள் பேரவையில் இப்படி நேரடியாக இப்படி பேசுவதை தவிர நான் அனுமதிக்க முடியாது. ஏற்கனவே நீங்கள் பேசிய பேச்சில் இந்த தீர்மானத்தை ஒட்டி இல்லாத கருத்துக்களெல்லாம் அவைக்குள்ள நீக்கப்படுகிறது. மாண்புமிகு உறுப்பினர் பேசி முடிக்கலாம்.